பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள் அடங்கிய 700 அற்புதமான ஸ்லோகங்களை கொண்டது பகவத்கீதா. இப்போ இதுவரையிலும் 11 ஸ்லோகம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். எப்படின்னா, தன்னை எதிர்க்க நின்றிருக்கிறவர்கள் எல்லாம் எப்படின்னா, தன்னுடைய உறவினர்கள், பந்து பாந்தவர்கள், தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள், என்னை எடுத்து வளர்த்த பாட்டனார், இவர்களையெல்லாம் கொன்று அதற்கு மேல் நான் ராஜ்யத்தில் அமர்வதா அப்படின்னு ஒரு விதமான சஞ்சலம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதனால் விளைந்தது பகவத்கீதை. பகவான் கிருஷ்ணனே ஆச்சாரியனாகி தன்னுடைய சிஷ்யனான பார்த்தனுக்கு சொன்ன அற்புதமான கீதை. அது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் இந்த மாதிரி சஞ்சலம் ஏற்படும் பொழுது நமக்கு வழிகாட்டியாக அமைந்ததே இந்த பகவத்கீதை. முதல் அத்தியாயத்திலே குருக்ஷேத்திரத்தில் எப்படி அணிவகுத்து நின்றனர், பாண்டவர் பக்கம் கௌரவர் பக்கம் எந்த எந்த மகாரதிகள் எந்தெந்த வரிசையில் நின்றனர் என்பதனையெல்லாம் துரோணாச்சாரியார் கிடம் துரியோதனன் சொல்வதாக இதுவரை நாம் கண்டோம். இப்போ 12வது ஸ்லோகம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம். தஸ்யம் சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகः சிம்மநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். இன்னொரு முறை சொல்லலாங்களா? தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகः சிம்மநாதம் வினோத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான் அப்படி சொல்லிட்டு துரியோதனன் துரோணாச்சாரியர்கிட்ட பாண்டவர்களுடைய படை, அவர்களுடைய அணிவகுத்து நிற்கின்ற அந்த பெருமை, அவர்களுடைய பலம், இதை பற்றியே துரோணாச்சாரியரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால், பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் யுத்தம் எப்படி முன் செல்லும்? இதை பார்த்தார். இவனுடைய பேச்சை நிறுத்த வேண்டுமென்றால் முதலில் நாம் போரினை தொடங்க வேண்டும். போரினை தொடங்க வேண்டுமென்றால் முதலில் சிம்மநாதம், அதை தொடர்ந்து சங்கநாதம், இது இரண்டை முதலாக பீஷ்மர் முழங்கினார். அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவம்சத்திலே மாபெரும் வீரராக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் தனது சிங்க கர்ஜனை, அந்த கர்ஜனை எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கு அணிவகுத்து நின்று இருக்கக்கூடிய வீரர்களுடைய மனதை என்ன சொல்லுது, நடுநடுங்கச் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுது பீஷ்மர் தன்னுடைய சிம்ம கர்ஜனையை செய்தாரோ, துரியோதனனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், இதுவரை பேசிக் கொண்டிருந்தான், செயலில் இறங்கினார் பீஷ்மாச்சாரியார். உடனே தான் பேசிக் கொண்டிருந்ததை அந்த இடத்தில் நிறுத்தி அவனன் போருக்கு தயாரானான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் வர்ணிக்கிறது. ஸ்லோகம் 14. ததௌ ஸ்வேதர் ஹயர் யுக்தா மகதி சம்கேன ஸ்திதௌ மாதவ பாண்டவஸ்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, வெள்ளை குதிரைகளை பூட்டிய, வெள்ளை குதிரை அப்படின்னா 4 வேதங்களை கொண்டது. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களை கொண்டதான அந்த அற்புதமான ஒரு ரதம், அதனுடைய சாரதியாக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் அமர்ந்தபடி அர்ஜுனனும் சேர்ந்து
அந்த ரதத்திலிருந்து தங்கள் தங்கள் சங்கநாதத்தை முழங்கினர். அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பகவத்கீதைக்கு மங்களா ஸ்லோகம் என்று ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது மகாபாரதத்தினுடைய உள்ளடங்கிய கிரந்தம், சுதந்திர கிரந்தம் இல்லை. ஆனால் இந்த வீரர்கள் எப்படி இந்த சங்கநாதத்தை செய்தனரோ அந்த சங்கநாதமே பகவத்கீதையினுடைய மங்களா ஸ்லோகமானது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் பெருமக்கள் இதனை ரொம்ப அற்புதமாக ஸ்லாகிக்கின்றனர். அது மட்டுமா அப்படின்னா, அடுத்தடுத்து அந்த சங்கநாதம் அந்த யுத்த பூமியை எப்படி அப்படின்னா, போர் அப்படின்னா எங்கிருந்து தான் அந்த வீரம் வருகிறதோ, இந்த சங்கநாதம், அந்த படையில் ஒலிக்கக்கூடிய அந்த வாத்திய முழக்கங்கள், இது எல்லாம் எப்படின்னா தூங்கிக் கொண்டிருப்பவரிடம் எழுப்ப வைத்துவிடும். வீரம் குறைவாக இருக்கிறவர்களும் அந்த நாடி நரம்புகளை முறுக்கேற்றிவிடும். அந்த மாதிரி நாதமானது முழங்கியது. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விர்கோதரஹா அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் சங்கநாதங்களை முழங்கத் தொடங்கினர். பகவான் கிருஷ்ணன் முழங்கிய அந்த சங்கத்தினுடைய பெயர் பாஞ்சஜன்யம் என்று சொல்கிறார். பஞ்சஜனன் என்கின்ற ராட்சசனை கொன்று அதனால் கிடைக்கப்பட்ட அற்புதமான சங்கமே பகவான் கிருஷ்ணன் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கம். அர்ஜுனன் அவன் முழங்கிய சங்கம் தேவதத்தம் என்கின்ற அற்புதமான சங்கம். பீமசேனன் விரிகோதரஹா அப்படின்னு சொல்லிட்டா, பார்ப்பதற்கு நிறைய உண்பவனை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அத்தனையும் ஜீரணம் செய்யக்கூடிய சக்தியை படைத்தவன். நாம் இங்கிருந்து பார்வையால் பார்க்கிறோம், இவ்வளவு சாப்பிடுகிறானே, ஆனால் அவளையும் ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி அவனிடம் இருக்கிறது என்றால் அவனுடைய ஆற்றல். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, பீமசேனுடைய வீர தீர சாகசங்களை மகாபாரத யுத்தத்திலே ஒரு பக்கம் 11 அக்ஷௌணி, இன்னொரு பக்கம் 7 அக்ஷௌணியிடம் போர் புரிந்ததில் சுமார் 6 அக்ஷௌணிகளை ஒருவனாக முழுவதுமாக அழித்தவன் யார் அப்படின்னா பீமசேனன். சாமானியமல்ல அவனுடைய பராக்கிரமம். அவன் பாருங்க, தன் கையில் இருக்கக்கூடிய பௌண்ட்ரம் என்கின்ற அற்புதமான சங்கநாதத்தை முழங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை எப்படின்னா, இன்னும் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கவில்லை. எந்த இடத்தில் மகாபாரத யுத்தம் நடந்தது? சாக்ஷாத் குருக்ஷேத்திரம். பாண்டவர்கள் இந்த பக்கம், கௌரவர்கள் எவ்வளவு வீரர்கள் அந்த இடத்தில் அணிவகுத்து நின்றிருந்தனர். இந்த அணிவகுப்பிலேயே துரியோதனுடைய மனதும் எப்படி சஞ்சலப்பட்டது. அந்த சங்கநாதம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது, இதையெல்லாம் முதல் அத்தியாயத்திலே விளக்கி கொண்டு வருகிறார்கள். அப்புறம் ஏனைய வீரர்கள் என்ன சங்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்று ஸ்லோகம். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டாஹா நகுல சகதேவஷ சகோஷ மணிபுஷ்பகௌ. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, காஷ்யஸ்ய பரமேஸ்வாச சிகண்டி ச மகாரதः திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ய சாத்யகிஷ் அபராஜிதः திருபதோ திரௌபதோ யாச சர்வஷ பிருத்திவீபதே சௌபத்ருஷ மகாபாகு சங்கான் தத் முப்ருதக் பிரதக். இப்போ 3 ஸ்லோகங்களை சேர்ந்த மாதிரி பகவத்கீதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மராஜன், குந்தியின் புத்திரனாக இருக்கக்கூடிய தர்மராஜன்
அவன் கையில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய பெயர் அனந்த புஷ்பம், அனந்த விஜயம் என்பது. அதே போல நகுலன் சகாதேவன் சுகோஷம் மணிபுஷ்பகம் என்கின்ற அந்த சங்கத்தை ஒளி எழுப்பினர். பெரும் வில்லாளியாக இருக்கக்கூடிய காசிராஜன், அது மட்டுமல்லாமல் தோல்வியையே சந்திக்காத சிகண்டி, திருஷ்டத்யும்னன் விராட்டராஜன், யாராலும் வெல்லவே முடியாத சாத்யகி, திருபதன், திரௌபதியினுடைய புதல்வர்கள், அதாவது உப பாண்டவர்கள் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் மாவீரன் சுபத்ரையனுடைய மகன், அதாவது அபிமன்யு, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சங்கநாதத்தை பீஷ்ம ஆச்சாரியார் முதலில் தொடங்கிய அந்த சங்கநாதம், அதன் பிறகு அனைத்து வீரர்களும் தங்கள் தங்கள் சங்கநாதத்தை ஒலிக்கச் செய்தனர் என்று பகவத்கீதை வர்ணிக்கிறது. ஏன்னா இனி வரக்கூடிய அந்த கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த வீரர்கள் அணிவகுத்து நின்றனர், அவர்கள் கையில் என்னென்ன பெயருடைய சங்கங்கள் இருந்தன, அதனை முழங்குவது, இதை பற்றிய பெரிய அளவுக்கு ஞானத்திற்கு உண்டான தீனி இல்லை. அதனால்தான் இந்த ஸ்லோகங்களை சற்று வேகமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து ஸ்லோகம் 19. சகோஷா தார்திராஷ்டிராணம் ஹிருதயாணி வியாத்யா நபஸ்ஸ பிருத்வீன் சைவ துமுலோப்யனுநாதயன். அதாவது பல்வேறு சங்க ஒளிகள் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குருக்ஷேத்திர பூமி எப்படி இருந்துச்சுன்னா, பூமியும் வானமும் நடுங்கும்படி எதிரொலித்தது. திருதராஷ்டிரனுடைய மகன்களுடைய இதயங்கள் சிதறி போனன, படபடத்தன. ஏற்கனவே பாண்டவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பலத்தில் மிக 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 சாதாரணமானவர்கள் என்ற பயத்தோடு இருப்பவன் திருதராஷ்டிரன். அவனுடைய முழுமையான கவனம் முழுக்க எங்கு இருந்ததென்றால் பீமசேனன், அர்ஜுனன். இவர்களுடைய பராக்கிரமம் மிக மிக அதிகம் என்பதை ஏற்கனவே யூகித்து வைத்திருந்தான். ஆனால் எப்பொழுது சிங்கநாதன், நம்ம பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய சங்கநாதத்தை, சிம்மநாதத்தை ஒலித்தாரோ, உடனடியாக வீரம் வந்துவிட்டது. இப்பொழுதே நாம் போருக்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில். ஸ்லோகம் 20 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத விவஸ்திதான் திருஷ்வா தார்தராஷ்டிரான் கபித்வஜா பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவः ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக மகீபதே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பகவான் கிருஷ்ணன் சாரதியாகவும், அதனுள் அர்ஜுனன் கம்பீரமாக காண்டீபதாரியாகவும் அற்புதமான ரதத்தில் அமர்ந்திருந்த அந்த வேளையிலே, அந்த தேரினுடைய மேலே அந்த துவஜம் என்று சொல்வார்களே, அந்த துவஜத்தில் ஆனந்தமாக ஹனுமன் இருந்தான். அது மட்டுமா அப்படின்னா, கையில் ஏனைய அம்புகளை தயாராக வைத்திருந்து எந்த நேரத்திலும் அம்புகளை விடுவதற்கு சித்தமாகி இருந்தான் அர்ஜுனன். அந்த திருதராஷ்டிரனுடைய மைந்தர்களை கண்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுனன் ஏதோ சொல்லத் தொடங்கினான். இதுதான் பகவத்கீதையினுடைய விதையாக இருந்தது. அந்த இரு படைகள் அணிவகுத்து நிற்கின்ற அந்த மத்திய பாகத்திலே அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்த, அர்ஜுனுடைய பார்வை முழுக்க எல்லாருமே தன்னுடைய மனதில் மிக உயர்ந்தவர்களாக அவனுடைய கண்களிலே தெரிய,
இவர்களோடா நாம் போர் புரிய போகிறோம், இவர்களை கொன்ற பின்பா நமக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கப் போகின்றது. இந்த மாதிரி மிகப்பெரிய சஞ்சலங்கள், நிறைய கேள்விகள். போர் நிச்சயம் செய்தே ஆக வேண்டுமா? போர் எனக்கு வேண்டாம், நாம் காட்டிற்கு சென்று தபம் செய்து விடுகிறேன். இப்படி கைகள் நடுங்க, உடல் முழுக்க வியர்க்க, அந்த காண்டீபம் நழுவ, அந்த தேரினிலே மிகப்பெரிய குழப்பத்தோடு அமர்ந்தான் அர்ஜுனன். இப்போ இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு எதை சொன்னால் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மீண்டும் அவன் உற்சாகமாக போர் செய்வான். இதற்காக ஆச்சாரியனாக இருந்து பகவான் கிருஷ்ணன் என்ன உரை வழங்கினானோ அதுவே நம் பகவத்கீதை. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.